நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி புதுவை வருகிறார். புதுவை ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி நாளை மதியம் 1 மணிக்கு புதுவை வருகிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் நெட்டப்பாக்கம் மடுகரைக்கு சென்று காங்கிரஸ் தொகுதி பொறுப்பாளரும் வேட்பாளருமான முத்துக்குமாரசாமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். பின்னர் கரியமாணிக்கம், சூரமங்கலத்தில் பிரச்சாரம் செய்துவிட்டு பின்னர் வெள்ளியனூரில் நடைபெறும் பிரம்மாண்ட கூட்டத்தில் பங்கேற்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அதனையடுத்து லாஸ்பேட்டை சென்று அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னை செல்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளிக்க காங்கிரசார் ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். புதுவையில் வளர்ச்சித் திட்டங்கள் தொடர காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் என்று உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வேண்டுகோள் விடுத்து பேசினார். புதுவை உப்பளம் துறைமுக வளாகத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சோனியா காந்தி பேசுகையில், புதுவை சிறந்த கலாச்சாரமும் அழகும் நிறைந்த இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக திகழ்கிறது. இங்கு காங்கிரஸ் அரசு ஏழை மக்களுக்கு தேவையான சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவிலேயே முதலாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இலவச மருத்துவ கல்வியை வழங்கி வருகிறது. மேலும் மீனவ சமுதாயத்தினருக்கு பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. காங்கிரசுக்கும் மாற்று அணிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் வாழ்க்கை தரம் உயர நல்ல திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம். ஆனால் மாற்று அணியில் அதுபோன்ற திட்டங்கள் ஏதும் இல்லை. மேலும் காங்கிரஸ் அரசு மட்டும்தான் இளைஞர்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது என்றும், மேலும் தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சியடைய திட்டங்களை கூறியுள்ளோம். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி உள்ளது. புதுவையில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு உள்ளது. எனவே மத்திய அரசு புதுவைக்கு தேவையான திட்டங்களை தருகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோருக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத சார்பற்ற கொள்கையை கொண்டுள்ளது. மேலும் புதுவையில் தொடர்ந்து வளர்ச்சி ஏற்பட நிறைய திட்டங்களை காங்கிரஸ் அரசு செயல்படுத்துகிறது. எனவே திட்டங்கள் தொடர, புதிய திட்டங்கள் கொண்டுவர எங்களுக்கு உறுதுணையாக இருக்க நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து பேசினார். கூட்டத்தில் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணன், அனுமந்தராவ், புதுவை மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன், பாமக செயலாளர் அனந்தராமன், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாளர் பாவாணன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் திடலில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடந்த தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்று முதலமைச்சர் வைத்தியலிங்கம் பெருமிதமாக பேசினார். புதுவை உப்பளம் திடலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் வரவேற்புரையாற்றி பேசுகையில், இந்திய நாட்டின் தனிப்பெரும் தலைவியான அன்னை சோனியா காந்தியின் ஆசையுடன் நாம் இந்த பொதுத் தேர்தலை சந்திக்கிறோம். அவரது அனுமதியுடன் காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் இணைந்து இந்த அமைப்பினை உருவாக்கியுள்ளோம் என்றும், கடந்த தேர்தலின் பொழுது கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளோம். மேலும் பல்வேறு திட்டங்களை சோனியா காந்தியின் ஆதரவோடு நிறைவேற்றியுள்ளோம். இதேபோல் வரும் காலத்திலும் நிறைவேற்ற உள்ளோம் என்று கூறிய அவர், மேலும் ஏழை மக்களுக்கு வெள்ளை அரிசி திட்டத்தினை கொண்டு வந்துள்ளோம். இப்பொழுது ஏழைகளுக்கு 20 கிலோ அரிசி தருகிறோம். அதை வரும் காலத்தில் 35 கிலோவாக உயர்த்த உள்ளோம் என்றும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் அமைப்பினை உருவாக்குவோம். மேலும் முதல் 3 ஆண்டுகளுக்கு நிதி உதவியும் தர உள்ளோம். மேலும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம். ஏற்கனவே 3000 வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம். மற்றும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த கம்ப்யூட்டர் தர உள்ளோம். அதற்கு சோனியா காந்தியின் ஆதரவு உள்ளது. எனவே கை சின்னம் உதயசூரியன், மாம்பழம், மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு வாக்களித்து காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று பேசினார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அஜீஸ் நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் கடந்த பல நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று தொகுதிக்கு உட்பட்ட அஜீஸ் நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியினை துவக்கினார்.
முன்னதாக அங்குள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் பின்னர் அங்கிருந்து அஜீஸ் நகர் முதல் தெரு 2வது உள்ளிட்ட தெருக்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று பெரியவர்கள் காலில் விழுந்து தமக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொண்டார். பின்னர் ஸ்ரீனிவாச அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு சென்ற திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் அங்குள்ள மக்களிடம் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியான காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு வேளாளர் முன்னேற்றக் கழகம், மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம், எம்ஜிஆர் கழகம், புதிய நீதி கட்சி, புதுச்சேரி படைப்பாளிகள் கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணியில் திமுக வேட்பாளராக உழவர்கரை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதாகவும், எனவே தமக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் தங்களது ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு என்று கூறி உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் அஜீஸ் நகர் ஸ்ரீனிவாச அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி எதிரே உள்ள இடங்களில் வாக்கு சேகரிக்கும் பொழுது ஓய்வு பெற்ற பஞ்சாப் நேஷனல் வங்கி மேலாளரும் திரைப்பட நடிகருமான திரு எம் ஸ்ரீதரன் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை பற்றி தனது கருத்துக்களை கூறினார். We are extremely happy with you. We are very, very happy in your extending a great support to the people of Pondicherry. You have already done great measures for them, and I really appreciate and congratulate your new schemes, your innovative approach, your positive approach, your several measures that is seen in the TV. There is absolutely no words to express about your interest that you have been shown the people of Pondicherry. And I am sure that you will do more better, much more to the people of the constituency of Ulvarakare. And the Ulvarakare constituency will become the first constituency in Pondicherry at any cost. I pray to the Almighty to shower His choicest blessings on Sri John Kumar, and I am sure that he will definitely win this election with a fantastic, fabulous, magnificent and excellent margin by votes. And I pray to Almighty again, and thank you very much for having given me this golden opportunity to speak a few words. Thank you. And What condemn you? I also want to say that every citizen must cast his vote and vote for DMK. What? And the fundamental right of every citizen to vote should not be wasted. They should not miss that opportunity. Then only they are a real citizen. Vote for DMK and make the democracy strong. Jai Hind! புதுவை உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் சிவா லூயி பிரகாசம் வீதி, தம்புநாயக்கர் வீதியில் மாநில திமுக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP சிவகுமார் தலைமையில் வாக்கு சேகரித்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் சிவா தொகுதி மறுசீரமைப்பால் ராஜ்பவன் தொகுதியில் இருந்து உருளையன்பேட்டை தொகுதியில் புதியதாக இணைந்துள்ள லூயி பிரகாசம் வீதி, தம்புநாயக்கர் வீதி ஆகிய பகுதிகளில் மாநில திமுக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP சிவகுமார் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்ற மக்களிடம் சிவா அடிப்படை வசதிகள் அனைத்தையும் உருவாக்கி தருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவேன், மின் தட்டுப்பாட்டை போக்குவேன், தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் தேவையான திட்டங்கள் அனைத்தையும் உடனடியாக செயல்படுத்துவேன், பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு உடனடியாக கிடைக்க பாடுபடுவேன், எனவே என்னை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், திமுக பழனி, கவுன்சிலர் ராஜன், தொகுதி செயலாளர் தைரியநாதன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். இதேபோல உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் சிவாவிற்கு ஆதரவாக அவரது மனைவி நிர்மலா சிவா தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, சின்ன பொய்கை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பெண்களை நேரில் சந்தித்து அத்தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா செய்துள்ள நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அவருடன் திமுக மகளிர் அணி தலைவி லட்சுமி, துணைத் தலைவி தனலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, ஆனந்தி, சுகந்தி உள்ளிட்ட பலரும் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஏராளமானோரும் சென்று திமுக வேட்பாளர் சிவாவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். இதேபோல உருளையன்பேட்டை திமுக வேட்பாளர் சிவா
அவர்களை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் மாநில துணை செயலாளர் அகன் தலைமையில் விடுதலை சிறுத்தையினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உருளையன்பேட்டையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது கவுன்சிலர் சக்திவேல், விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி செந்தில் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து சிவாவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆதரித்து அதிமுகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஜவஹர் நகர் பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்தார். அதிமுகவில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி கடந்த சில தினங்களாக ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக உழவர்கரை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை ஜவஹர் நகர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆதரித்து வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதேபோல உழவர்கரை திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆதரித்து ஜவஹர் நகர் பகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் திரு செல்வராஜ், திமுக பிரமுகர் எம் செல்வராஜ், கவுன்சிலர் நந்தகுமார் ஆகியோர் தலைமையில் வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தொழிலதிபர் பழனி, மதியழகன், ஜெயசீலன், சிதம்பரம், சத்தியன், சிவராமன், விஜய், ஜாகீர், பாரி, தயாளன், ராஜ்குமார், அசோக்குமார், சண்முகம், சுரேஷ், சிலம்பு, ராஜசேகர், பாலகிருஷ்ணன், பார்த்திபன், ஜோ, பிரபு உள்ளிட்ட கூட்டணி கட்சி பிரமுகர்கள் வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் வெற்றி பெற்றவுடன் தொகுதிக்கு என்னென்ன செய்ய உள்ளார் என்றும் அப்பகுதி மக்களிடம் எடுத்துக் கூறி அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.